ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷில் இந்த ரவா பொங்கலும் ஒன்று. அதை ஹோட்டல் ஸ்டைல்லையே வீட்டில் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பங்கு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு 5 மடங்கு ரவை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கு இதுதான் ரேஷியோ. 1:5 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில்லையே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 1 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எடுத்து வச்ச ரவையை இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்துக்கணும். ரவையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ரவை பொங்கல் ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருக்கும். அதனால் அதே ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி திரும்பவும் அதே உதிரியாக அந்த ஒரு பதத்துக்கு வர வரையும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவையும் பாசிப்பருப்பும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கட்டிப்படாது. ஏன்னா நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எந்த பயமும் இல்லாமல் அழகாக கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பதத்துக்கு ரவை பொங்கல் ரெடி ஆகிடும். அடுத்ததாக இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே ரவை பொங்கலுக்கு எல்லோரும் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணும்போதே முந்திரி பருப்பு சேர்த்துருவாங்க. நான் நல்ல நெய் வாசனையோடு இருக்கணுங்கிறதுக்காக கடைசியாக முந்திரி பருப்பை நெய்யோடு வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற டிஃபன் ரெசிபி வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.